Hi friends, வணக்கம். வெல்கம் டு கிட்ஸ்ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பேபிகார்ன் சில்லி எப்படி செய்கிறதுன்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பவுலில் 1/4 கப் மைதா மாவு ஆட் பண்ணிடுங்க. கால் கப் அரிசி மாவு ஆட் பண்ணிடுங்க. கால் கப் கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுருங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலருக்காக ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 லெமனை கட் பண்ணி அதில் புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போது நான் சின்ன சின்ன துண்டுகளாக பேபிகார்னை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு நல்லா பேபிகார்னில் ஒட்டி வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் நல்லா சூடானதும் ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. பேபிகார்ன் சில்லி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை எல்லோரும் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக புது புது ரெசிபீஸ் காத்துட்ருக்கு. நன்றி.